15 வருஷ அரசியல், கிட்டத்தட்ட 10 ஆண்டுகால தேர்தல் பயணம். யார்ட்டையாவது சீமான் கையேந்தி காசு வாங்கின ஏதாவது ஒரு செய்தியை ஆதாரபூர்வமா காட்ட பார்ப்போம். எடப்பாடி வாங்கினாரு, கருணாநிதி வாங்கினாரு, ஜெயலலிதா வாங்கினாரு, பிரபாகரன் வாங்கினாரு, உலக தமிழ்கிட்ட வாங்கினாரு, திருநெல்வேலி வாங்கினாருன்னு சும்மா சொல்லுவான் வாயில. கோடி கோடியா வருதுமா. மாநாடு நடத்த பிச்சை எடுத்தது எங்களுக்கு தான் தெரியும். பிச்சை எடுத்தோம் நாங்க. பிச்சை எடுத்தாலும் உலகம் மிரள்கிற மாநாட்டை திருச்சி நடத்தி காட்டணும். 5 லட்சம் பேர் திரண்டா, 5 லட்சம் பேர் திரண்டாலும் அதிலே சரிவாதி பெண்கள் திரண்டாலும் ஒரு பெண்ணின் தாவணியை பிடிச்சு ஒருத்தர் இழுத்தான் என்கிற செய்தி கிடையாது. 5 லட்சம் பேர் திரண்டார்கள், ஆனாலும் ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அவர் மேலே இருந்து ஒருத்தர் ஓடினார் என்கிற ஒரு செய்தி கிடையாது. மறுநாள் காலையில ஜூனியர் விகடன் எழுதுகிறது, தமிழ்நாட்டில் ஒரு மாநாடு நடந்த இடத்தில் மறுநாள் மதுபாட்டில் இல்லாத ஒரு மாநாடு, அது நாம் தமிழர் கட்சியினுடைய மாநாடு. மாநாட்டில் ஒரே ஒரு மாநாட்டை டென்ட் போட்டு டென்ட்டுக்கு கீழே காவல்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து இருந்த ஒரு மாநாடு நாம் தமிழர் கட்சி மாநாடு. நீ மத்த மாநாடு திமுக அங்கிட்டு காவல்துறை ஓடும், இங்கிட்டு பெண்கள் ஓடுவாங்க, அங்கிட்டு போலீஸ் பரபரப்பாகவும் கட்டுப்படுத்தும். 4 பேர் போதையை போட்டு தளபதி எப்படிமா, ஒருத்தர் டிவிக்கேம்மா, ஒருத்தர் இதுமா, எவ்வளவு பேர் கூடுனாலும் ஒழுக்கம் அனுப்பான். ஏன்? அவன் பிரபாகரனுடைய அரசியல் படை நாம் தமிழர் கட்சி. உறுதிமொழி, தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கு என்று எங்க அண்ணனின் குரல் வந்தா அப்படி நிப்பாண்டா. 5 நிமிஷம் பின்னு போட்டா கூட சத்தம் வரும். பின் டிராப் சைலண்ட், அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஒரு மாநாட்டையே இப்படி நிர்வாகம் செய்கிறோம் என்றால் நாடு கிடைத்தால் எப்படி நிர்வாகம் செய்வோம் என்பதை அறிவார்ந்த ஆவடி தொகுதி மக்கள். நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு அரசு ஊழியர்கள், குறிப்பா காவல்துறை அதிகாரிகள், காவலர்கள் 1,05,000 காவலர்களை பெரும்பாலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க இந்த முறை. ஏன்? ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் வேலை. காவல்துறைக்கு காவலர்கள் குடியிருப்புக்குள்ளே பள்ளிக்கூடம், கல்லூரி, மருத்துவமனை என்று சொன்ன ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.